வணக்கம். பாரதத்தோட பக்கத்து நாடான நேபாள நாடை பற்றி இன்றைக்கி அங்கே என்ன நிலவரம், அங்கே என்ன நடக்குது அப்படின்னு நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும். ரொம்ப முக்கியமானது. நேபாள நாடு அக்கண்ட பாரதத்தோட ஒரு பகுதியாக இருந்தது. அப்புறம் பிரிட்டிஷார் காலத்தில் தனியாக போனது, தனி நாடானது. ஆனால் அப்போவும் அங்கே மன்னராட்சி தான் நீடிச்சிட்டு இருந்தது. ஹிந்து மன்னராட்சி அப்படின்னு தான் நம்ம குறிப்பாக சொல்லணும். ஏன்னா உலகத்தில் உள்ள ஒரே ஹிந்து நாடாக இருந்த நேபாளத்தை 2008 அது கூட்டாட்சி ஜனநாயக நாடாக மாறிச்சு. அது ஃபெடரல் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் நேபாளாக மாறிச்சு. இதுக்கான காரணமும் நம்ம பார்த்துட்டு இப்போ என்ன நடக்குது, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எந்த மாதிரி ஆட்சி நேபாள மக்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நேபாள நாட்டோட அந்த மோட்டோ ஸ்லோகன் என்ன அப்படின்னா, ஜனனி ஜன்ம பூமிஷ்ச ஸ்வர்கதபி கரியசி அப்படின்ட்டு. இது சமஸ்கிருத வாக்கியம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, தாயும் தாய்நாடும் சொர்க்கத்துக்கும் மேலானது அப்படிங்க அந்த உன்னதமான சனாதன ஹிந்து தர்மத்தோட அடிப்படை எண்ணம் தான் இந்த நேபாள நாட்டோட ஸ்லோகன், அவங்களோட மோட்டோ. இப்போ இந்த நேபாள நாடு 2008 மன்னராட்சி கவிழ்ந்து ஒரு ஃபெடரல் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஸ்டேட்டாக மாறுது. ஹிந்து ராஷ்டிரவாக இருந்த நேபாள நாடு மதசார்பற்ற செக்குலர் நாடாக மாறுது. இப்போ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி என்ன அப்படின்னா, 2006 இந்த மாவோயிஸ்ட் அவங்களோட அஜெண்டாவை கேரி அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டுறாங்க இங்கே நேபாளத்தில். அங்கே இருக்க மக்களை இந்த மாவோயிஸ்ட் தூண்டி விட்டு, வேலைக்கு போகிறவங்கள நீ என்ன அடிமையா, நீ இவ்வளோலாம் வேலை பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி இதுதான் யூஸ்வலாக உள்ள அவங்களோட அஜெண்டா. முதலாளியாக இருக்கார், தொழிலாளர் நீ தொழிலாளியாகவே இருக்க அப்படின்லாம் சொல்லி அந்த வேறுபாடெல்லாம் கொண்டுட்டு மக்கள் வேலை பார்க்குற அந்த எண்ணம் போய் வேலை செய்கிறவனையும் வேலை செய்ய விடாமல், வேலை இல்லாதவனை இன்னும் முதலாளிக்கு எதிராக தூண்டி விட்டு, அரசாங்கத்துக்கு எதிராக தூண்டி விட்டு இந்த கலவரம் வன்முறை இதெல்லாம் ஈடுபட வச்சு அங்கே ஒரு சிவில் வார் மாதிரி ஒரு சூழ்நிலை, எப்போ பார்த்தாலும் கலவரம், மக்கள் அதிருப்தி இதெல்லாம் ஏற்படுத்தி விட்டு இந்த கம்யூனிஸ்ட், சோஷியலிஸ்ட், இந்த மாவோயிஸ்ட், லெனினிஸ்ட், மார்க்சிஸ்ட் இவங்கெல்லாம் இந்த சித்தாந்தத்தோட கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து, சொல்லப்போனால் இன்னும் அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கம்யூனிஸ்ட் சைனாவோட ஆதரவும் அப்போதைய பாரதத்தோட காங்கிரஸ் கட்சியோட மாவோயிஸ்ட் ஆதரிக்கிற இந்த காங்கிரஸோட ஆதரவும் கிடைச்சனால அந்த கம்யூனிஸ்ட், லெனினிஸ்ட், மார்க்சிஸ்ட், மாவோயிஸ்ட் சித்தாந்தத்தோட அரசியல் கட்சிகள்லாம் இருக்கும்ல, அவங்களாம் ஒன்று சேர்ந்து ஹிந்து மன்னராட்சியை கவிழ்த்து அதை ஒரு கூட்டாட்சி ஜனநாயக நாடாக அறிவிக்கிறாங்க. இப்போது 17 ஆண்டுகள் ஆச்சுது. 17 ஆண்டுகளில் மக்களோட அதிருப்தி எப்படி இருந்திருக்குன்னா, 15 முறை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இன்னமும் மாறுறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா இந்த காங்கிரஸ் மாவோயிஸ்ட் அவங்க தான் மாற்றி மாற்றி அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அவங்களோட செயல்பாடில் என்ன மக்கள் குறைபாடு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, முதல் இது மதம் மாற்றம். இந்த மாவோயிஸ்ட், காங்கிரஸ் இந்த ஆட்சிகள் மதம் மாற்றத்தை
ஒரு அஜெண்டாவாக கொண்டு செயல்படுறாங்க. அப்போது நேபாள நாட்டோட மக்கள் மனசில் என்ன இருக்குன்னா, மதம் மாறி நம்ம மக்கள்லாம் நிறைய மதம் மாறி போயிட்டாங்கன்னா நாட்டோட அந்த கலாச்சார அடையாளம் அப்படிங்கிறது அழிஞ்சு போயிருமே அப்படிங்கிற அந்த உணர்வு நேபாள நாட்டு மக்கள்கிட்ட இருக்குது. அதாவது நேபாள நாடோட ஜனத்தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 2023 சென்சஸ் படி 2.97 கோடி மக்கள் தான் அங்கே. அதாவது தமிழ்நாடோட ஜனத்தொகையில் சொல்லப்போனால் 3ல் 1 பங்கு அளவுக்கு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நேபாள நாட்டோட நிலப்பரப்பு அளவு எவ்வளோ அப்படின்னா, இப்போ தமிழ்நாடோட ஏரியா வந்து 1,30,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரஃபாக வச்சுக்கிட்டோம்னா அதோட கொஞ்சம் தான் அதிகம் நேபாள நாட்டுக்கு. நேபாள நாட்டோட ஏரியா எவ்வளோ அப்படின்னா 1,47,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், ரவுண்ட் ஃபிகர் அப்ராக்சிமேட்டாக. ஸோ ஒரு சிறிய நாடு, ஆனால் ஹிந்து உணர்வு அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போ மக்களுக்கு நடுவில் ஒரு பயம் என்னென்னா, மத மாற்றம் நிறைய ஏற்பட்டுட்டு போகிறப்போ நாட்டோட கலாச்சார மத அடையாளம் வந்து நம்மக்கிட்டேருந்து பறிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற அந்த பயம் மக்கள்கிட்ட வந்துட்டு இந்த 17 ஆண்டுகளில் வேலை இல்லாத திண்டாட்டம் தலைவிரிச்சு ஆடுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அங்கே வந்து ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலைமை அங்கே இருக்குது. அடிக்கடி ஆட்சி மாற்றம் இது எல்லாமே இருக்கவும் மக்கள் வந்து ஒரு வகையான ஒரு சலிப்பு, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த 17 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மன்னராட்சி எவ்வளோ அமைதியாக போயிட்டு இருந்துச்சு. எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. வெளிநாட்டு ஆபத்தில் இருந்து மன்னர் அவர் காப்பாற்றிக்கிடுவாங்க, அவங்க அந்த மினிஸ்ட்ரி காப்பாற்றிக்கிடுவாங்க. பாதுகாப்பு இருந்துச்சு மக்களுக்கு. கலாச்சாரத்தை இங்கே வந்து ஹிந்து பௌத்த மதக்காரங்க, பௌத்தர்கள் இவங்களோட அடையாளம் வந்து இப்போ பறிப்போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னா நம்ம வந்து ஹிந்து மதத்தில் வந்து எப்படி அப்படின்னா, இந்த பௌத்தர்களையும் நாம் வந்து நம்மள ஒருத்தங்களாக தான் நம்ம நினைக்கிறது உண்டு. அதனால இது வந்து அந்நிய நாட்டோட மதம் கிடையாது, நம்ம நாட்டோட மதம் தான். பௌத்த மதத்தையும் நாம் வந்து ஹிந்து மதத்தில் உள்ளவங்க பௌத்த மதத்தையும் அதே அளவுக்கு தான் மதிக்கிறது உண்டு. இவங்களுக்கு பயம் என்னென்னா, இந்த ஹிந்து பௌத்தர்களோட அடையாளத்தை வெளியிலேருந்து வந்த மதங்கள் பறிச்சிருமோ அப்படின்ட்டு. அதை குறிப்பாக சொல்லப்போனால் கிறிஸ்துவ மதம் பறிச்சிருமோ, இஸ்லாமிய மதம் பறிச்சிருமோ அப்படிங்க அந்த பயம் இன்றைக்கி மக்கள் மத்தியில் நிறைய வந்து மக்கள் தங்களோட மத அடையாளத்தை விட்டுவிட விரும்பவில்லை. எந்த நேரத்திலையும் இப்போ அங்கே மீண்டும் ஹிந்து மன்னர் ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுக்கான அறிகுறி எப்படி தெரியுது அப்படின்னா, மக்கள் வீதியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கம்யூனிஸ்ட், லெனினிஸ்ட், மார்க்சிஸ்ட், மாவோயிஸ்ட் கட்சிகளெல்லாம் எதிர்த்து இந்த சித்தாந்தமே எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு எங்கள் பழமையான ஹிந்து மன்னர் ஆட்சி தான் வேணும், நாங்கள் எங்கள் ஹிந்து அடையாளத்தை விட்டுத்தர மாட்டோம் அப்படின்னு வீதிக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி மன்னர் ஞானேந்திர ஷா அவர் வந்து அங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்ததுமே ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை வரவேற்கிறதுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா அதை மக்கள் வெள்ளம் அங்கே வீதிகளில் பார்த்தா உண்மையிலேயே மீண்டும் ஹிந்து ஆட்சி, ஹிந்து மன்னராட்சி நேபாளத்தில் வரும் அப்படின்ட்டு நம்புகிறோம், வரணும் அப்படின்ட்டு பிரார்த்திக்கிறோம்.